நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஃபைட்டு வந்து அடிக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா சூப்பராக இருந்துச்சு. 2 பேருமே நல்லா நடிச்சிருந்தாங்க, ஹீரோ ஹீரோயின். என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்ல படம் அவ்வளோவா பார்க்கல, ஃபோன் தான் பார்த்துட்டு இருந்தேன், ஒன்றும் புரியல. நல்லா தூக்கம் வந்துச்சு. ஆனால் சூப்பராக நடிப்புலாம் சூப்பராக இருந்ததுங்க. நல்லா இருக்கு. வந்து அவன் லவ் பண்ணிட்டுன்றான், அப்புறம் திரும்பி வந்து அவனை விட்டு இது பண்ணிட்டு இவளை லவ் பண்ணி இது பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான். நல்லா இருக்கு படம். பாட்டு நல்லா இருக்கு, நடிப்பும் நல்லா இருக்குது, நல்லா நடிச்சிருக்காங்க. படம் குடும்பமாக பார்க்கலாம், இன்னொரு தடவை கூட பார்க்கலாம். படம் நல்லா தான் இருக்கு. படம் பார்க்க நல்லா பார்க்குற அளவுக்கு இருக்கு. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் லைஃப். மியூசிக் நல்லா இருக்கு. ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அதை பற்றி காட்டுது, நல்லா இருக்கு சார். இல்ல நார்மலா தான் இருக்கு சார். மியூசிக் நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. என்ன சொல்ல வராங்க படத்துல? என்ன பிடிச்சிருக்கு படத்துல? எல்லாமே நல்லா இருக்கு ஜி. படம் எந்த அளவுக்கு லவ் சுமாரா இருக்கு, அவ்வளவுதான். படம் என்ன சொல்ல வராங்க? கண்ணீரா லவ் ஸ்டோரி தான், வேற எதுவும் இல்லை. எல்லாம் ஏற்கனவே ஆல்ரெடி வந்தது தான், புதுசாக எதுவும் இல்லை. வேற என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு? பாட்டெல்லாம் எப்படி இருக்கு? பாட்டெலாம் அந்த நல்லா இல்லை ஜி. நடிப்பு, ஆக்டர்ஸோட நடிப்பு எல்லாம் புதுசாக இருக்காங்க, ஓகே பரவாயில்ல, எல்லாம் நியூவாக இருக்காங்க. அது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் ஃபினிஷிங்கில் நல்லா இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்த ஜென்ரேஷனில் லவ் பண்ணுறாங்களே அது பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. நல்லா சாங்ஸ் ஓகே ப்ரோ இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த காலத்தில் எப்படி காசுக்காண்டி ஊரை விட்டு ஊர் போகிறதுனால வீட்டில் இருக்கிறவங்களை இழந்து போயிடுறாங்க. அதெல்லாம் நடந்துக்காமல் நம்ம லைஃப்பை வந்து எப்படி மாற்றிக்கணுமோ அது தகுந்த மாதிரி மாற்றிக்கிறதுக்கு இந்த கதை நல்லா சொல்கிறாங்க. அதே மாதிரி பசங்க லவ் பண்ணால் சூசைடு அந்த மாதிரி அட்டன் பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. நல்லதாக இருந்தால் சூசைட்லாம் வேணாம், அடுத்தது கட்டத்துக்கு நல்லதுக்கு மாறிக்கிங்க. கெட்டதும் ஒரு விஷயம் தெரிஞ்சால் புரிஞ்சு நம்ம தான் மாற்றிக்கணுன்றது நல்லா தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் நடக்கிறது தானே, புதுசாக ஒன்றும் இல்லையே. அது நல்ல தெளிவாக காட்டியிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம எப்படி விலகி வரணும்னு நல்லா தெளிவாக காட்டிருங்க. இந்த அடிதடி குத்துச்சண்டை அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம எப்படி நம்ம 2 பேரும் மீட் பண்ணும்போது நம்மளே பிரிஞ்சுக்கலாம். இன்னொருத்தங்க எதுக்கு நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நல்லா இருக்கு. இந்த பையன் புதுசாக தான் இருக்கான், நல்லா பண்ணியிருக்கான். காமெடி ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. எல்லாருதுமே ஒரு லவ் மூவினாலே சாங்ஸ் அண்ட் மியூசிக் தான் இருக்கும். நல்ல சாங் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, சவுண்ட் அதிகமாக இல்லாமல் லிரிக்ஸ்லாம் நல்லா புரியுது, நல்லா இருக்குது. பாட்டும் நல்லா தான் இருக்குது. படம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எந்த படம் பார்த்தாலும் போஸ்டரை பார்த்துட்டு ஒரு மாதிரி நினைப்போம், அந்த படம் நல்லா இருக்குமோ இல்லையோ அப்படின்னு நினைப்போம். பட் நானும் அப்படி டவுட்டாக தான் வந்தேன். ஆனால் படம் பார்க்கும்போது நல்லா ஸ்மூத்தாக இருந்தது. இதில் யூத்துக்கும் பார்க்க வேண்டிய படம் இது. அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணின்னு லைஃப் நடத்தணும், அது வந்து நல்லா காட்டிக்கிறாங்க. அப்புறம் வெளியூருக்கு போய் அங்கே தான் ஒர்க் பண்ணணும், அங்கே தான் சம்பாதிக்கணுன்றதோ காட்டிக்கிறாங்க. அதாவது அந்த கொஞ்சம் சின்ன சின்ன சந்தோஷம் வந்து அது பேரண்ட்ஸோட குடும்பத்தோட தான் அனுபவிக்க முடியும். அதை பற்றி நல்லா சொல்லியிருக்கிறாங்க. மெயின் வந்து ஒரு நல்ல ஒரு அன்பு, எங்கே அன்பு இருக்குதோ அங்கே வந்து பொண்ணாகட்டும் பையனாகட்டும் அங்கே செட்டில் ஆவாங்க. அது நல்லா சொல்லி படம் நல்லா இருக்குதுமா. படம் நல்லா இருக்கு, நல்ல ஒரு லவ்வபிள் ஸ்டோரி நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஒரு நீ பேசஸ் இல்லாமல் நல்லா இருக்குது. நல்லா மேக்கிங் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு டைரக்டர். ஒரு நல்ல ஒரு லவ், ஒரு ட்ரையாங்கிள் லவ் மாதிரியான ஒரு ஃபீல் நல்லா இருக்குது. தேங்க்யூ. என்ன சொல்ல வராங்க கண்ணீரா படம்? ஸோ ஆக்சுவலாக என்னென்னா அதான் ஒரு டபுள் உள்ளுக்குள்ளே இருக்கிறத உடனே நம்ம வெளியில் சொல்லிடணும். ஒரு லவ்வபுளாக கரெக்டாக ஓப்பனாக பேசிட்டா எதுவுமே இருக்காது அப்படின்றத விஷயத்த சொல்ல வராங்க. நல்லா இருந்தது, கிளியர், சூப்பராக இருந்தது, நல்லா. ஆமாம், எல்லாருமே நல்லா இருந்தது. நல்லா ரிஸ்க் எடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க, அருமையாக பண்ணியிருக்காங்க. ஒரு நியூ ஃபேஸ்ன்ற மாதிரி இல்லாமல் ஒரு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியாக பார்க்கலாம், வல்கர் இல்லை, நல்லா ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக இருக்குது. காமெடி பெருசாக சொல்ல முடியாது, இருந்தாலும் ஓகே. மற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.